படைக்க முடிவு செஞ்ச சிவனும் திருமாலும் ஒன்று சேர்ந்து பிரம்மரை தோற்றுவிச்சாங்க. பிரம்மர் படைக்கும் ஆற்றலை சிவபெருமான் கிட்ட கேட்க, சிவனும் பிரம்மர் பூலோகத்துல இருக்க புண்ணிய தலமான காஞ்சிபுரம் சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கும்படியும், தவம் வெற்றி பெற்றால் அங்கே தோன்றி படைப்பாற்றலை தருவதாக வரமளிச்சாரு. பிரம்மரும் காஞ்சிபுரம் வந்து சிவத்தியானத்தை ஆரம்பிச்சாரு. கூடவே சிவனுக்குரிய சோமயாகவும் நடத்த விரும்பினாரு. யாகம் நடத்துறவங்க மனைவியோட சேர்ந்து யாகம் நடத்தினாதான் முழு பலன் கிடைக்கும். ஆனா யாகம் தொடங்கின காலத்துல இருந்தே பிரம்மரும் அவரோட மனைவி சரஸ்வதியும் கருத்து வேறுபாடு காரணமாக சரஸ்வதி பங்கேற்கல. அதனால காயத்ரி, சாவித்ரி என்கிற 2 தேவியரை தோற்றுவிச்சு யாகத்தை தொடங்கினாரு. இதை பார்த்த சரஸ்வதி கடும் கோபத்துல ஒரு நதியா உருமாறி யாக குண்டத்தை அழிக்க பாய்ந்து வந்தாங்க. இதிலிருந்து காக்குமாறு பிரம்மர் சிவபெருமான வேண்ட, பிரம்மரின் யாகத்தை காக்கும்படி சிவன் திருமாலுக்கு ஆணையிட்டாரு. சிவன் ஆணையின்படி திருமால் பாய்ந்து வர நதியை தடுத்தாரு. இதை பார்த்த சரஸ்வதி தன் தவறை உணர்ந்து பிரம்மரோட யாகத்துல கலந்துகிட்டாங்க. யாகமும் பூர்த்தியாச்சு. பிரம்மருக்கு காட்சி தந்த சிவன் படைக்கும் ஆற்றல அருளினாரு. அப்போது பிரம்ம சிவனிடம் தான் தவம் இருந்த இடத்தை ஆஸ்தான தலமாக ஏற்று பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டினாரு. கோரிக்கையை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் லிங்கத்துக்குள்ள ஐக்கியமானாரு. சிவனின் ஆஸ்தான தலம் என்பதால இந்த கோவில் சிவஸ்தானம் என அழைக்கப்படுறாங்க. பிரம்மர் வணங்கிய சிவன் என்பதால சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் என பெயர் வந்தது. சிவனின் ஆணையின்படி யாகத்தை காத்த திருமால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்றும், கோபம் கொண்டு வந்த சரஸ்வதி வேகவதி என பெயர் வந்தது. பொதுவாக அம்பாள் சன்னதிக்கும் சிவன் சன்னதிக்கும் நடுவில் முருகர் சன்னதி அமைந்திருந்தால் அது சோமஸ்கந்த அமைப்பு கோவில் என அழைக்கப்படுவாங்க. பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில விநாயகர் வீற்றிருப்பது வேறெங்கும் காண முடியாத தனி சிறப்பு. எனவே இத்தலம் சோம கணபதி கோவில் எனவும் அழைக்கப்படுது. தந்தனா